This video sponsored by SBO Digital Marketing. Contact by WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி செடி. இதுதான் தக்காளி செடி. விவசாயம் செய்து அதுக்கு தேவையான அளவு தண்ணீர், உரங்கள் இட்டு வளர்க்கும்போது இந்த மாதிரி நல்ல பலனை அந்த செடியானது நல்ல விளைச்சல், முழு விளைச்சலை கொடுக்கும்போது அவர்கள் ஆட்களை வைத்து பறித்து சந்தைக்கு கொண்டு வருவார்கள். தக்காளி ஒவ்வொரு வீட்டுகளிலும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான பழங்களில் இதுவும் ஒன்று. தக்காளி இல்லாத சமையலை நாம் பார்க்க முடியாது. எல்லா சமையலுக்கும் தக்காளி ஒரு முக்கியமான பழங்களாக உள்ளது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது காய்கள் பச்சை கலரில் இருப்பது. அதனுடைய காய்கள் ஆரஞ்சு கலரில் இருப்பது அது பழுக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய இது. ரெட்டு வந்து நல்ல பழுத்ததற்கான அறிகுறி. அதற்கு ஏற்ற காலத்தில் தண்ணீர், உரம் போன்றவற்றை விட்டு வரும்போது அதனுடைய பலனை நாம் பார்க்கலாம். பழங்களை எல்லாம் ஒரே நாளில் பறிக்க முடியாது. ஏனென்றால் சில பழங்கள் ஒரு நாளும், அடுத்தது அதனுடைய பூ, காய்கள் அது பின்னாக வரும்போது தாமதமாக இருக்கும் என்பதற்காக வாரத்துக்கு 2 முறை 3 முறை அந்த தக்காளி என்பதை பறித்து மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். அங்கு ஏலத்தில் விடப்பட்டு மற்ற சிறு கடைகளுக்கு அங்கிருந்து கொள்முதல் செய்து நாம் வீடுகளுக்கு வந்து அடையும். தக்காளியில் வந்து 2-3 ரகங்கள் உள்ளன. இது வந்து நாட்டு தக்காளி. பழங்கள் நாட்டு தக்காளி என்பது பழங்கள் ரொம்ப பெரியதாக இருக்காது. ஒரு நடுத்தரமான சைஸ் பழங்களாக இருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாகவே தக்காளி விவசாயம்தான்.